எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வாசகம் நம் வாழ்க்கையில் மிக கடுமையான விஷயம் நம்மை பற்றி நாமே அறிந்து கொள்வது. இந்த உலகத்தில் ஹார்டான 3 திங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று ஸ்டீல், இன்னொன்று டைமண்ட், இன்னொன்று நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறது. இது ஏன் நமக்கு அது கஷ்டமாக இருக்குது நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா, நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த ஃபஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளையும் அறியாமல் நம்ம எப்போவுமே இந்த கிரிட்டிசிசம்க்கும் மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அந்த பயஸ் நமக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் நம்ம மற்றவங்க முன்னாடியும் அதை வெளிக்காட்டுறதில்ல, நமக்கு நாமே கூட சில சமயம் அதை வெளிக்காட்டாமல் இருக்கும். இது முதலாவது ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த மனத்தை பற்றியும் எண்ணங்களை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம மைண்ட், நம்ம தாட்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது நமக்கே நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும். ஒரு பிம்பத்தை நமக்கு கட்டமைக்கும். நீ இப்படி தான், நீ இதுக்கெல்லாம் நீ அடிமையாயிடுவ, நீ இதுக்கெல்லாம் நீ பணிஞ்சு நீ வளைஞ்சு கொடுத்துருவ அப்படின்னு நம்மளை பற்றி அது ஒரு பிம்பம் க்ரியேட் பண்ணி இதுதான் உண்மை அப்படின்னு காட்டும். இதை இன்ட்ரோஸ்பெக்ஷன் இல்யூஷன்னு சொல்லுவாங்க. அது அந்த பிம்பம் ரொம்ப சிதைக்கப்பட்ட ஒன்று. இட்ஸ் ஹைலி டிஸ்டார்டட். அது கம்ப்ளீட்டாக நம்மளை எடுத்து சொல்கிற விதமாக இருக்காது. ஏன்னா இந்த மைண்டுக்கும் இந்த தாட்ஸுக்கும் நடுவே நம்மளுடைய அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் ஆனால் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் செயல்படும். அப்படி செயல்படுறச்ச அது நம்மளையும் அறியாமல் நம்மளை பற்றியே ஒரு பிம்பத்தை அது கட்டமைக்க ஆரம்பிச்சிடும். அதை தான் நம்மளை பார்க்க வைக்கும். நம்ம அதை அதை விலக்கிட்டு நம்ம பார்க்குற தைரியத்தை அது நமக்கு கொடுக்காது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மைண்டும் தாட்ஸும் மட்டும் இல்லாமல் இந்த உணர்வுகளும் இந்த நம்பிக்கைகளும் இருக்கு இல்லையா, அதாவது இமோஷன்ஸும் பிலீஃப்ஸும், இது எல்லாமே மாறக்கூடியவை. நம்ம இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம். நேற்றுக்கு இருந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி இல்லை. நேற்றுக்கு யோசித்த மாதிரி இன்றைக்கி நம்ம யோசிக்கிறது கிடையாது. நேற்றுக்கு நமக்கு இருந்த அந்த இமோஷன் இன்றைக்கி கிடையாது. அதே மாதிரி நேற்று எதெல்லாம் நம்ம நம்பி இருந்தோமோ அதில் ஒரு துளி அளவு மாற்றத்தை நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம். இப்படி எல்லா விஷயத்திலும் ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மனம், எண்ணம், உணர்வு, நம்பிக்கை, இவை எல்லாம் மாறக்கூடியவை. இதை நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம ஏதோ ஒரு சைடு ஒன்று எடுத்து அந்த சைட்லேருந்து ஒரு ஒரு வியூ பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்மளை பார்க்க நம்ம பழகிக்கிறோம். அப்போ நம்ம அப்படி பார்க்குறச்ச என்ன ஆகிடும், ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் அது நம்மளையும் அறியாமல் நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த உண்மையான ஒரு நம்மளுடைய சுயரூபம் அங்கே கிடையாது.
அங்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு ரூபம்தான் இருக்கும். இது 4வது ரீசன். 5வது ரீசன் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சிறு வயதில் அனுபவங்கள். இது வந்து எப்போவுமே நமக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கும். ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு அழகான ஒரு மொமெண்ட்ஸாக எடுத்துகிட்டு போவோம். ஆனால் நமக்கு ஏற்படுற சில கசப்பான அனுபவங்களை நம்ம வந்து அதை பர்சீவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை நம்ம அதை எடுத்து அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், இது வந்து நம்ம மேலே வந்து ஒரு பயங்கர எஃபெக்டை வந்து கொண்டு வரும். அந்த எஃபெக்ட்னால் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தவறிடுறோம். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இட் வில் கம் இன் டு ப்ளே. அப்போது we don't want to go back to those painful moments. அப்போது அந்த பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸ்லேருந்து வர அனுபவம், அந்த அனுபவத்துலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம், அந்த பாடத்துலேருந்து நம்மளை ஷேப் பண்ணியிருக்கிற நம்மளுடைய அந்த கேரக்டர், இந்த ஆங்கிளை வந்து நம்ம லூஸ் பண்ணிடுவோம். அதனால தான் நாமளே பார்க்க முற்படுறச்ச கம்ப்ளீட் 360 டிகிரிஸ் நம்மளால் பார்க்க முடியாது. இதை வந்து இதுக்கு உறுதுணையாக இது வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்கிறது வந்து இந்த மனசு. அதே மாதிரி இந்த எண்ணங்கள் வந்து அதை வந்து அந்த அனுபவங்களை வந்து புதைச்சிடும். அப்போது நம்மளை புரிஞ்சுக்கிற அந்த சக்தியை வந்து நம்ம வந்து இழந்துகிட்டே வருவோம். சில பேர் அவங்க லைஃப்பில் அவங்கள புரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதை ஆராய்ஞ்சு இதை பார்க்குற அந்த மன வலிமை சம்டைம்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அதனால் இதை பார்க்க அவங்க முற்படுறதில்லை. அப்போது நீங்கள் அடுத்த கொஷின் கேட்பீங்க, அப்போ இதை நம்ம எப்படி தான் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி எப்படி நாமளே புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, த ஃபஸ்ட் திங் வந்து we should be open. நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிற ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு காலி பாத்திரம் ஒன்று, அதுக்குள்ளே எதை போட்டாலும், இப்போது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் ஊற்றலாம், குழம்பையும் ஊற்றலாம், ரசத்தையும் ஊற்றலாம், இல்லை அந்த பாத்திரத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா வஸ்துக்களையும் அதில் போடலாம். அது எல்லாத்தையும் ஏற்றுக்குது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஒரு களஞ்சியமாக ஒரு வெசலாக நம்ம வந்து இருக்கணும். அப்படி இருக்கிறச்ச நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம அதை தெரிஞ்சுக்கிறச்ச அதை எப்படி அழகாக யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு பாதையை நோக்கி நம்ம தள்ளப்படுவோம். ஸோ அது ஃபஸ்ட்டு. 2வது வந்து எப்போவுமே அடுத்தவங்க நம்மளை ரீஅஷ்யூர் பண்ணுறதுக்கு பதிலாக நாமளே ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் கொடுக்கறச்ச அது இன்னுமே எஃபெக்டாக இருக்கும். எப்போவுமே நம்மளை இட் இஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஓகே அப்படின்னு ஒரு அஷ்யூரன்ஸை நம்ம செல்ஃபுக்கு கொடுக்கணும். அப்போது அந்த செல்ஃபானது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ரிலாக்ஸ் பண்ணுறச்ச இந்த டேஞ்சர் சிக்னல் வந்து நம்ம மைண்டுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் போகாது. ஸோ அது 2வது விஷயம். 3வது வந்து we should take time to do different things. ஒரே விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணணும். அப்போது அந்த ட்ரை பண்ணுறச்ச நமக்கு பலவிதமான விஷயங்கள் புரிய வரும். அது புரிய வரச்ச நமக்கே ஒரு அதிர்ச்சி தர விஷயமாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நிறைய புதிய விஷயங்கள் நம்மளை பற்றியே நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக அமையும். 4வது, எப்போவும் நான் சொல்கிற மாதிரி
எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட்டுறணும். லெட் கோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நம்ம உறவுகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தாலும் சரி, we should just let it go. அதை நம்ம பண்ணுறச்ச we will be open for interpretations, we will be open for criticisms, we'll be open to appreciations as well. எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்குற ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிற விஷயம் என்னென்னா, இந்த உலகத்துக்கு இந்த ஆத்மாவானது பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்க இந்த ஜென்மம் எடுத்திருக்கு. அப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்போவுமே நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ், வெறும் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறது நாளைக்கு அது வெறும் மெமரிஸாக மாறிடும், நம்மளுடைய நினைவுகளாக அது மாறும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறச்ச நம்மளை நாமளே நிறைய விஷயங்களில் புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்மளை புரிஞ்சுக்கிறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம்.